ஸ்ரீ குருப்பியோ நமः. நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பளில் அளிக்கின்றோம். இந்த இடம் கர்நாடக மாநிலம் ஒசப்பேட்டை என்று சொல்லக்கூடிய நவபிருந்தாவனத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம். துங்கபத்ரா நதி தீரம். ராமாயண காலத்தில் கிருஷ்ணி என்று சொல்லப்பட்ட இடம் இந்த இடம். ஸ்ரீராமர் 4 மாத காலம் இங்கு தங்கியிருந்து சாதுர்மாச விரதம் இருந்ததாக சொல்லப்படுகின்ற அற்புதமான ஒரு காலம் இடம். இந்த இடத்தில்தான் இது கிஷ்கிந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இடம். வாலி, சுக்ரீவன் போன்றவர்கள் வாழ்ந்த இடம். அனுமனும் ராமனும் சந்தித்த இடம். துருவன் தபஸ் செய்த இடம். இந்த புராண காலத்திற்கு முற்பட்ட துருவன் தபஸ் செய்த இடம், தவம் செய்த இடம் இந்த இடம். அந்த இடத்துல தான் பத்மநாப தீர்த்தர் ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய பிரதம சிஷ்யர் இங்க உட்கார்ந்தார். தபஸ் பண்ண இடத்துல உட்கார்ந்தார். பத்மநாப தீர்த்தர் பிரதம சிஷ்யர் மத்வாச்சாரியார். அதுக்கு பின்னாடி 8 மகான்கள் இங்க விருந்தாவனராங்க. அதுல வியாசராஜர் முக்கியமான ஒரு அம்சம். நம்ம ராயருடைய முதல் அவதாரமான பிரகலாதருடைய அம்சம் ஸ்ரீ வியாசராஜர். இது ஹம்பி என்று இப்போ தற்சமயம் வழங்கப்படக்கூடிய இடம். கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடம் இந்த இடம். இன்னைக்கும் இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஏன்னா தேவர்கள் தான் சுக்ரீவன், வாலி இவர்கள்லாம் தேவ அம்சம். ஆஞ்சநேயர் தேவ அம்சம். பரமாத்மா ராமர் அவர்கள் இருந்த இடம், வாழ்ந்த இடம், அவர்கள் பாதம் பட்ட பூமி இது. துங்கபத்ரா நதி சக்கர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த துங்கபத்ரா நதி தீரத்தில் சக்கர தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்கு. அது அடுத்த இப்போ பதிவில் வரப்போகிறது. அந்த சக்கர தீர்த்தம் பரம பவித்திரமான இடம். சகல நதிகளையும் ஸ்நானம் பண்ணின பலன் எங்கே கிடைக்கணும்னா அந்த சக்கர தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினா, இந்த பாரத தேசத்தில் இந்த நதியில் ஸ்நானம் பண்ணலையே, அந்த நதியில் ஸ்நானம் பண்ணலைன்ற ஏக்கம் வேண்டாம். அங்கே அந்த அளவுக்கு பரம பவித்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வியாசராஜர் பெரிய அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார். இப்போ நவபிருந்தாவனை பார்க்குறச்சு அதை நம்ம பார்ப்போம்.